ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டு கேன்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா டாப் அப்பே பண்ண மாட்டேன். கோல்டு கேன்ஸ் வச்சு நிறைய கலெக்ஷன் நான் வாங்கணும் ஆசையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சர்வர் சொல்லு ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படிப்பட்ட சர்வர் தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறத நான் ஃபுல்லாக போட்டு போய் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டம் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது, என்னென்ன இருக்குங்கிறது தெரியாது. பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோ போட்டு வேஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போய் செக் பண்ணிட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குது, என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் செக் பண்ணுவேன் அதர் சர்வரில். ஸோ அதை மாதிரி போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு, எப்பயும் போல நம்ம கேமுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பண்டலை ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். எந்தளவுக்கு டைமண்ட் கம்மியாக இருக்கா கூட இருக்கா, புது பண்டல் எது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இல்லை, ஒருத்தா ஒன்றும் கிடையாது. ஸோ ரைட், அதுக்கப்புறம் தலைக்கு ஏதாச்சும் புதுசாக கொண்டு வந்துருக்கலாம் சொல்லிட்டு தலைக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். பிரேக் டான்ஸரோட மண்டை கொடுத்துருப்பாங்க. பிரேக் டான்ஸர் மண்டை நீங்களே பாருங்கள், அடா பாவிலா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க, 14,000 காயின்ஸ் கொடுத்தே நீங்கள் மண்டையை வாங்கிக்கலாம். அது இல்லாட்டினா 300 டைமண்ட், அது இல்லாட்டினா 15,000 காயின்ஸ் கொடுத்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் 14,500 காயின்ஸ் கொடுத்தே இந்த மண்டையை வாங்கிக்கலாம். சரி ரைட்டு, நம்ம அடுத்தது பார்ப்போம் சொல்லிட்டு அடுத்தது பார்க்க போனோம்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாமா. 300 டைமண்ட், சாரி 200 டைமண்ட், இல்லாட்டினா 990 என்னப்போ 10,000க்கு 50 காயின்ஸ் கம்மிப்பா இது கொடுத்து வாங்கிக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி நம்ம இப்போ ஐடியில் நம்ம சர்வரில் கிடையாது, இருந்துச்சு. அதுவும் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு ஸ்கார்ஃபேர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன்ஸ் கொடுத்து வாங்கலாம், கோல்டு டோக்கன்ஸ் கொடுத்து. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அட்டா பாவிகளா. சரி ரைட்டு, அப்புறம் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றா பார்த்தோம்னா கீழே பார்த்து நான் நொந்து போயிட்டேன். என்னங்கிறது நீங்களே பாருங்கள். ஒரு ஸ்கார்ஃப் கம்பெனி கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்கார்ஃப் கடையில் இருக்குது, நீங்களே பாருங்கள். இந்த கண்ணாடியாக சூப்பர் கண்ணாடி. ஸ்கார்ஃப் எத்தனை ஸ்கார்ஃப் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 293 டைமெல்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்கார்ஃப் இருக்குது, சரியான ரேரான ஸ்கார்ஃப் இதெல்லாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லைங்க, எல்லாமே ஓல்டு ஸ்கார்ஃப். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 3 6 எத்தனைடா 7 ஸ்கார்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 300 டைமண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். என்னடா சொல்கிறது, இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அந்தளவுக்கு எனக்கு கொமட்டிட்டு வருது. நம்ம இந்தியன் சர்வரை பற்றி நினச்சோம்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்கார்ஃப் நீங்களே பாருங்கள். ஸோ ரைட்டு, இவ்வளோ தான் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டைக்கு வந்தாச்சு. சட்டையை பார்த்தீங்கன்னா செக்குடு சட்டை முதல் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் போட்டு ப்ளே பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுத்தே வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு, இது இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் கொடுத்தே வாங்கிக்கலாம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கோல்டு காயின்ஸ் கொடுத்தே வாங்கிக்கலாம். டைமண்ட் செலவுன்னு அவசியம் கிடையாது. டைமண்ட் எப்படி கிடைக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணவே தேவையில்லைங்க. அதாங்க மெயினே. இந்த சர்வரில் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லாகின் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 காயின்ஸ் அல்ல 1000 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. என் ஐடியில் நீங்களே பாருங்கள் 11,000 சில்லற காயின்ஸ் இருக்கும். நான் அந்தளவுக்கு ப்ளே பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு சும்மா ஓப்பன் பண்ணுவேன், எப்பயாச்சும் இருக்க தான் ப்ளே பண்ணி. அதுக்கே பாருங்கள் எத்தனை காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலெக்ஷனுக்கு போச்சுட்டு அடுத்தது போயிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டோட இதுக்கு வந்தாச்சு. எமௌண்ட் கலெக்ஷனுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தான் ஒரு எமௌண்ட் விட்டுருந்தாங்க. அந்த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் அப்போ அதை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல எமௌண்ட்ஸ் இருக்குது. 93 டைமண்ட், 300 டைமண்ட்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார் எமௌண்ட் இருக்குது. ஓல்டு எமௌண்ட், ரேர் எமௌண்ட், கார் எமௌண்ட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூவால் செக்ஷனுக்கு போனேன். கரெக்டாக ஒரு 3 க்ளூவால் தான் இருந்துச்சு. அப்புறம் கட்டான அந்த தோசைகள்லாம் போய் பார்த்தேன். அந்தளவுக்கு ஒருத்தா இல்லை. இதில் முக்கியமான மேட்டருக்கு இப்போ தான் வரப்பாரு பார்த்தீங்கன்னா கியூப் செக்ஷனுக்கு போனேன். இந்த கியூப் செக்ஷனை பார்த்துட்டு தான் எனக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த இதை எடுத்து அப்படியே கண்டென்ட் எடுத்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தேன். இந்த வீடியோ எடுத்தேன். இந்த கியூப் செக்ஷனை பார்த்து தான். இதில் பார்த்தீங்கன்னா கியூப்பை கொடுத்து நம்ம ஏகப்பட்ட கண்ணை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கண்ணாவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்கின் உள்ள கண்ணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்து ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிடி இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணிலே 3 ஸ்கின் இருக்கும். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரானது. இதில் நான் ஒவ்வொன்றா பார்த்து நானே பார்த்தீங்கன்னா அப்படியே திகச்சு போய் தான் நிற்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மெக்டன்லாம் இருக்குது. மெக்டனில் ஒரு டாப் ஆப் பேமெண்ட்டில் வந்துச்சு நான் நினைக்கிறேன். வர G36 இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐயோ மெக்ஸ் அவனு நல்ல ஒரு ஸ்கின்னுங்க. இது நல்ல ஸ்கின்னு, நல்ல ஒரு அப்படி போட்டு அடுத்த ஒரு MP2P ஏற்கனவே ஒன்று வந்துச்சு. இது ஒன்று. இது பார்த்தீங்கன்னா டாப் ஆப் பேமெண்ட்டில் அப்பப்போ கொடுப்பாங்க. டாப் ஆப் பேமெண்ட் இல்லை, அதாவது ஏர் ட்ராப்பு இந்த மாதிரி வரும்ல. ஸோ அதில் கொடுப்பாங்க இந்த மாதிரி கண்ணை. அதாவது ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கோங்க, 12 நாளைக்கு வச்சுக்கோ சொல்லி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் சும்மா இருக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அவனுக்கு தெரியட்டும், தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி ஒரு சர்வர் இருக்குங்கிறத. இங்கே வருங்க இன்னொரு மெக்டன் ஏற்கனவே ஒன்று காட்டிட்டேன். இது பார்த்தா இன்னொரு மெக்டன், இன்னொரு இது ஹீல் ஸ்னைப்பர். ஆமாம், ஹீல் ஸ்னைப்பரு. அட பாவிலா, சிட்டுக்குருவி கண்ணை கூட விட்டு வைக்கலாடா. அட பாவிலா பாருங்க, சிட்டுக்குருவி கண்ணை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த சர்வரில். கீழே பார்த்தீங்கன்னா என்னமோ மணி இருக்குது. இது என்னப்பா அது நெரட்டோ பேஸ் பண்ணுற மாதிரி என்னமோ இருக்குது, ஒன்றும் புரியல. கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எப்படி. ரைட்டு, இது நம்ம தேவை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்டன், இந்த சிட்டுக்குருவி கண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கண்ணு AC80. இந்த கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் தீபாவளிக்கு 90 டைமில் எடுத்துருக்கோம். நம்ம சர்வர்லேயே எடுத்துருக்கோம். ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அடி போடு பேரா ஃபுல்லுங்க. அட பாவிகளா, பேரா ஃபுல் கண்ணை கொடுத்துருக்காங்க. தரமான கண்ணு. 1K லைக் தானே அந்த கண்ணுக்கு. இங்கே வருங்க கிராஸா அப்படி போடு. இது பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்பில் வர கண்ணு தான் அது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப்பை கொடுத்து நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நல்லா வீடியோ புரிஞ்சு கட்டுக்கோங்க. கியூப்பை கொடுத்து நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மேட்ரு இது. பேராஃபில் பாருங்கள், 2 ஸ்கில் கொடுத்துருக்காங்க பேராஃபில்ல. ஐயோ வேறு மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே சர்வர் மாறிடலாம் பார்க்குறேன். இருந்தாலும் நிறைய அந்த என் ஐடியில் டாப் அப் நிறையா பண்ணி. இங்கே பாருங்கள் லாங் கண்ணு. ஐயோ லாங் ரேஞ்சு கண்ணு, ஷார்ட் ரேஞ்சு கண்ணு எல்லாமே இருக்குது. தூக்கி வாரி எரிஞ்சிருக்காங்க இந்த சர்வரில்.
போட்டு தாக்குங்க. ஒரு நல்ல சர்வர் தான் சொல்ல முடியும். யூஎம்பி இதுக்கு மேலே என்னடா வேணும் டேய்? யூஎம்பியை கொடுத்துட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கில்னு யூஎம்பியை கொடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? ஒரு கியூப் வச்சு இத்தனை கன்று நம்ம வாங்கிக்கலாம். அதாவது எல்லா கன்னும் இல்லை, ஒரு கியூப் வச்சு ஒரு கன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தெரியும். அப்புறம் வந்து AK-47 இதுவும் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்பில் விழுகிற கன்று தான். இங்கே பாருங்க M1040 இது இந்த ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு எல்லா கன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம கியூப்பை கொடுத்து நம்ம எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண தேவையில்ல. ஃபேமஸ் வேறு இருக்குது, எவ்வளோ டைமண்டே செலவு பண்ண தேவையில்ல. கியூப் இருந்தால் சில ஈவெண்ட் கிடைக்கும். இந்த துப்பாக்கிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ் ஈவெண்ட் விட்டாங்க. நம்ம சர்வரில் கிறிஸ்மஸ் ஈவெண்ட் விட்டாங்க ஸ்கேரு. ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கியூப் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பன்னின்றேன் MP40 பன்னி சொல்கிறேன் மறந்தாப்புல. MP40 விட்டு வச்சுட்டானுங்க. இங்கே பாருங்க AK சூப்பர். இதெல்லாம் ஹலோவின் ஈவெண்ட்டுக்கு வந்தது நம்ம கேமுக்குள்ளே. நம்ம சர்வரில் வந்துச்சு இல்லையா, வந்திருக்கும் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. இது என்ன இப்போ இந்த வேறு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க நரோட்டோ மாதிரி, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ தெரில, நான் தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். ஓகே இங்கே பாருங்க அடுத்த ஒரு MP40 டே. எத்தனை MP40 விடுவீங்க? ஆல்ரெடி 2 வந்துருச்சு. 2 MP40 விட்டுட்டானுங்க. AK-47 இங்கே பாருங்க ஸ்கேர், ஒரு தரமான ஸ்கின்னு சொல்லுவேன். ஸ்கேரில் ஓல்டு ஐடியில் இருந்துச்சு, இப்போலாம் என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்குது 2 ஸ்கேர் இருக்குது. இது MP40 டே. இதோட 3 ஆகி போச்சுடா, போதும்டா டே. MP40 எத்தனைடா கொடுப்பீங்க? MP40 பிளேயர்ஸ்லாம் நிறையவே இருக்கேன்டா ஊருக்குள்ளே. போடு M1040 பேசக்கூட விட மாட்டாங்க. பேசக்கூட விடாத அளவுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறுங்கிற அளவுக்கு இருக்குது. எல்லா கண்ணுமே ஸ்கின் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. அவங்க தான் சர்வர் மாதிரி ப்ளே பண்ண வச்சுருக்காங்க. இங்கே ஒரு AK இப்போ தான் பார்த்தா திரும்ப வந்துருச்சு. ஸ்கேர் எத்தனை ஸ்கேராக கொடுப்பீங்க? அட பாவிலா நல்லாவே. ஏய் டே இது பன்னி தான்டா. அடோ போயில டே, பன்னி MP40 கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நம்ம சர்வரெல்லாம் காய் துப்புனா கூட ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் இந்த கருணாக்காரன். இவ்வளோ M1040 இது பதில் ஏர் ட்ராப்பில் விழுகுறது. பன்னி MP40 வந்துருச்சு. இன்னும் வந்தால் என்னடா. ஸோ ரைட்டு காய்ஸ், தெரிஞ்சுக்கோங்க இத்தனை விஷயங்கள் இந்த சர்வரில் இருக்குது. இந்த சர்வரோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்த்துப்போம். இந்த சர்வர் நேம் தெரியலனா எனக்கு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பல பண்டல்ஸ் உள்ளே இருந்துச்சு. அந்தளவுக்கு ரேர்லாம் கிடையாது, சில பல பண்டல்ஸ் உள்ளே இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்தாச்சு. இதில் முக்கியமான மேட்டர் என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போதைக்கு நம்ம இதில் ப்ளஸ் பாயிண்ட்டை பட்டோம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதையும் காட்டிடுறே வாங்க. அது என்னங்கிறத கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே FF டோக்கன் வச்சு நிறைய பண்டல்ஸ் நம்ம வாங்கலாம். உலக சட்டை, செருப்பு, தலை, அது இதுன்னு ஏகப்பட்ட இது இருக்குது. FF டோக்கன் வச்சு நம்ம நிறைய இது வாங்கலாம். நமக்கு விரல் வலிச்சு போச்சு. ஸ்வெப்பிங் பார்த்தீங்கன்னா விரலே வலிச்சு போச்சு. அந்தளவுக்கு மேட்ரு இதில் இருக்குது. ஸோ வாங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அது என்னங்கிறத காட்டிடுறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். அதாவது பெட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். 400 டைமண்ட் வேணும். எல்லா பெட்டுக்குமே 400 டைமண்ட் தான். பார்த்துக்கோங்க. பெட்டுக்கான ஸ்கின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட். பெட்டு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து வாங்கணும். ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோ அப்படி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்ன சர்வருங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் போட்டுருவோம். ஓகே கைஸ், பாய்.